മംഗളാദേവി ക്ഷേത്രത്തിലേക്ക് വാഹനങ്ങൾക്ക് അമിത കൂലി ഈടാക്കിയെന്നും തമിഴ് തീർത്ഥാടകരെ ജീപ്പിൽ കയറ്റിയില്ലെന്നും ആരോപിച്ച് പ്രതിഷേധം. തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള ഭക്തരാണ് റോഡ് ഉപരോധിച്ചത്. ഉന്നത ഉദ്യോഗസ്ഥർ ഇടപെട്ട് പ്രശ്നം പരിഹരിച്ച ശേഷമാണ് പ്രതിഷേധം അവസാനിപ്പിച്ചത്. வரும்போது கீழே வரிசையில் ஏற்றிட்டு வந்தாங்க. 150 ரூபாய் டிக்கெட் போட்டு திரும்ப நாங்கள் சாமி மட்டும் திரும்ப ஏற போனோம். இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் 4 தரம் 10 தரம் அலைஞ்சிட்டான். அங்கே போய் அங்கேயே இருங்க, இங்கே போய் ஏறுங்க, வேணா இங்கே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்க அப்படின்றாங்க. ஏதாவது பதில் சொல்லுங்க. கீழே வந்து வரிசையில தான் வர்றோம், காசு கொடுத்து தான் வர்றோம் எல்லாரும். கீழே வந்து மேல இருந்து யாரும் கீழே ஓசியா ஆள் பார்த்து எல்லா வண்டியுமே ஸ்டாண்ட்ல போடுறேன். 2 மணிக்கு மேல இங்க எந்த ஸ்டாண்ட் இருக்கு? 2 மணிக்கு மேல எந்த ஸ்டாண்ட் இருக்கு? இந்த கண்ணையை தான் உட்கார வச்சிருக்கா, எல்லாத்தையும் உட்காருவோம். 500 ரூபாய் கேட்டாங்க, மேல பனிஷ்மெண்ட் போடணும். முதல்ல தமிழ்நாடு போலீஸ் இங்க வரட்டும். தமிழ்நாடு போலீஸ் இல்லன்னா வரக்கூடாதுன்னு எங்க கேட்ட போட முடியாது. எல்லாரும் வரிசையில் நிக்கட்டு, மலையாளி நிக்கட்டு, நம்ம நிப்போம். யார் வந்தாலும் நிக்கட்டு, யார் வருஷப்படி ஏறாலும் ஏறிக்கிறது. ड्राइवर अंदे ഇവിടെ മൊത്തം ബ്ലോക്കായി കിടക്കുക. എവിടെ ഒതുക്കാൻ പറ്റില്ല. നിങ്ങളൊരു ട്രിപ്പ് വെച്ചാൽ മതി. ഹെൽത്ത് വണ്ടിയാണോ? എവിടെ കൊണ്ടുവന്നാൽ ബ്ലോക്കായി കിടക്കുന്നത് എന്ത് ചെയ്യാൻ പറ്റും? എന്നാ മാറ്റി അടുത്ത വണ്ടി ഇവിടെ ഈ വണ്ടി സൈഡിലേക്ക് പറയുന്നു. അതെ